கைஸ், இன்னைக்கு நம்ம பயங்கர சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங்கான ஒரு சைனீஸ் மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாவோடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு அழகான ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம ட்ராமாவோடைய ஹீரோ. இவருடைய பேர் ஷீஷன். இவர் ஒர்க்கு சம்மந்தமாக எங்கேயோ வெளியில் போயிட்டு இருக்காரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஹீரோடைய ஒய்ஃபு நம்ம ஹீரோயின் ரூயனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபுல்லாக போதில் தான் இருக்காங்க. அவங்க பெட்ரூமில் யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க. அந்த ஒரு நபர் என்ன பண்றான்னா ஹீரோயினுடைய பாட்டம்ல பேட் டச் பண்றான். அது யாருங்கிறது நமக்கு தெரியல. ஆனா கையை மட்டும் தான் காட்டுறாங்க. அந்த கையை பார்க்கும்போது ஒரு ஆணுடைய கை மாதிரி தான் தெரியுது. இதை நம்ம ஹீரோயினுடைய பொண்ணு அந்த ரூமோடைய வெளியில நின்று பாக்குறா. உடனே இந்த குட்டி பொண்ணு என்ன பண்றான்னா வெளியில போயிட்டு இருக்க அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா எப்போ நீங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்க, அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டோமா, வேலை விஷயமா வெளியில போறேன், ஒர்க் முடிச்சுட்டு வரதுக்கு எப்படியும் 2 நாள் ஆகும்னு சொல்லுவோம். அப்பா லாஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு ஒரு அங்கிள் வந்தார்ல, அந்த அங்கிள் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, நம்ம அம்மாவுடைய பாட்டம்லயே அடிச்சிட்டாருன்னு சொல்லுவோம். அதை கேட்டதுன்னா உடனே காரை சடன் பிரேக் போட்டு ரிவர்ஸ் எடுத்து நேரா அவருடைய வீட்டுக்கு தான் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. ஒரு வழியா வீட்டுக்கும் போய் சேர்ந்துறாரு. வீட்டுக்குள்ள நுழையும் போது நிறைய பாட்டில் தான் கிடக்கு. ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண காலி பாட்டில் தான். அந்த இடமே ஏதோ பார்ட்டி பண்ண மாதிரி இருக்கு. அப்பதான் ஹீரோடைய பொண்ணு குயிங்க்கு வரா. அவருடைய அந்த குட்டி பொண்ணு கிட்ட, நீ ஒரு ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடுமா, நான் கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வச்சுட்டு சத்தம் போடாம மெதுவா அவருடைய பெட்ரூம் நோக்கி தான் போறாரு. அந்த பெட்ரூமுக்கும் வெளியில தான் கேக்குறாரு. உள்ளே இருந்த ஹீரோயின் வாய்ஸ் பட தான் கேக்குது. உள்ள இருக்கிற ஹீரோயின், நீங்க பாட்டம்ல கொஞ்சம் வேகமா அடிச்சிட்டீங்க, நீங்க அடிச்ச அடியில எனக்கு வீக்கமாவே இருக்குன்னு சொல்லிட்டு அவ பேசுறத யார் கேட்டுட்டு இருந்தாலும் அவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. இப்படி ஹீரோயின் பேசிட்டு இருக்கத கேட்டுட்டு இருந்த ஹீரோவுக்கா வெறியாகுது. உடனே அந்த கதவை சடனா திறந்துறாரு. உள்ள போய் பார்த்தா அங்க யாருமே காணோம். இவ்வளவு நேரம் ஹீரோயின் போன்ல தான் யார் கூட பேசிட்டு இருந்தா போல. ஹீரோ பார்த்ததுமே அந்த போனை கூட எடுத்து மறைச்சு வைக்கிறா. ஹீரோ பார்த்ததுமே, என்னங்க இன்னைக்கு நைட் ஏதோ ட்ரைனிங் போறேன், ட்ரிப் போறேன்னு சொல்றீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு கேட்க, இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் கால் வந்தது, பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதனால ட்ரைனிங்குமே கேன்சல் ஆயிடுச்சு. ஹால்ல வெறும் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கு, வர வர நீ ரொம்ப ஓவரா குடிக்கிறியா, இல்ல நம்ம வீட்டுக்கு எதுவும் கெஸ்ட் வந்தாங்களான்னு கேட்க, ஓ அதுவா, இன்னைக்கு ஆபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாங்க, நம்ம வீட்டுல நாங்க பார்ட்டி போறோம்னு சொல்லவும், பார்ட்டிக்கு வந்தவங்களாம் மென்ஸா இல்ல உமன்ஸான ஹீரோ கேட்கிறாரு. என்னங்க எப்படிலாம் கேட்குறீங்க, நான் எதுக்காக மென்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜியா லில்லி இந்த மாதிரி கேர்ள்ஸ் மட்டும் தான் நாங்கள் பார்ட்டி போனோம்னு ஹீரோயின் சொல்றா. நான் இந்த ரூமுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி யார் கூடயே ஃபோனில் பேசிட்டு இருந்தியா, அவங்க கிட்ட கூட உன்னை யாரோ அடிச்சாங்கன்னு சொன்னி, அது யாருன்னு ஹீரோ கேட்கும்போது, ஒருவேளை எல்லாத்தையும் கேட்டாருன்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ரொம்ப நர்வஸ் ஆகுறா. இருந்தாலும் ஹீரோ கிட்ட, அதுவா என் ஃப்ரெண்டு ஜியா தான், நான் ஃபுல்லாக ட்ரங்க்ல இருந்ததெல்லாம் வேணும்னு என்ன புலி பண்றதுக்காக என்ன செல்லமா அடிச்சான்னு சொல்றா. ஷென், இப்போ எதுக்கு நீங்க தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நாங்கள் கேர்ள்ஸ் மட்டும் தான் பார்ட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு என் மேல கொஞ்சம் ஸ்மெல்லா இருக்கு, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அங்கேருந்து குருகுருன்னு கிளம்பிடுறா. அப்போ ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம தான் ஒருவேளை ஹீரோயினை தப்பா நினைச்சிட்டோமோ, நம்ம வைஃப் எந்த மென்ஸையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்ட்டி பண்ணல போல இருக்கு, நம்ம தான் தேவையில்லாம அவளை சந்தேகப்படுறோம்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அவருடைய போனுக்கு வீசாட்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் ஒரு மாஸ்க் போட்ட ஒரு ஆளு கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் தான் அது. அதை பார்த்ததுமே ஹீரோவுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. எவனுக்கு தான் தான் பொண்டாட்டி அடுத்தவங்க கூட க்ளோஸா இருந்தா பிடிக்கும். இருக்க ஹீரோவுக்கு சந்தேகம் அதிகமாகுது. அந்த பிக்சர் வந்த வீசாட்டுக்கே மறுபடியும், இது என் வைஃபோடைய போட்டோ, இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றாரு. அதுக்கு அந்த ஆப்போசிட் அக்கௌண்ட்ல இருந்து, உங்க வைஃப் ரொம்ப அழகா இருக்காங்கல்ல, அதனால அவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பாத்துக்கோங்க, அது மட்டும் இல்லாம அவங்க உங்ககிட்ட நிறைய போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கிற மாதிரி தான் ரிப்ளை வருது. அப்போதான் ஹீரோயின் அங்க குளிச்சுட்டு வெளியில வர. அவளை பார்த்ததுமே ஹீரோவும் அவருடைய போனை ஆஃப் பண்ணிடுறாரு. ஷென், என்னாச்சு, எதுக்கு என்ன இப்படி வித்தியாசமா பாக்குறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, அப்ப கூட ஹீரோ, அப்போ உண்மையிலே இன்னைக்கு பார்ட்டி பண்ண நம்ம வீட்டுக்கு கேர்ள்ஸ் மட்டும்தான் வந்தாங்களான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தான் கேட்கிறாரு. அப்போ இன்னமும் என்ன நீங்க நம்பலல்ல, நமக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, இந்த 7 வருஷத்துல என்னைக்கு இல்லாத சந்தேகம் உங்களுக்கு இன்னைக்கு என் மேல வந்திருக்குல்ல, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க, இப்பவே நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, அப்படிலாம் இல்லம்மா, இப்பெல்லாம் நீ வர வர ஓவரா குடிக்கிறல்ல, அதான் எனக்கு ஒரு நினைச்சா ரொம்பவே கவலை இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் படுக்க போறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ மறுபடியும் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு சாட் பண்றாரு. அதுக்கு அந்த டெவில் அக்கௌண்ட்ல இருந்து, நான் யாருங்கிறத பத்தி நீ கவலைப்பட வேணாம், நான் யாருங்கிற உண்மை இன்னைக்கு நைட்டே உனக்கு தெரிய வரும், அப்படி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே போயிட்டு உன் வைஃபை செக் பண்ணி பாருன்னு சொல்லி ரிப்ளை வருது. உடனே ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போய் பாக்குறாரு. அவங்க கிட்ட எதுவும் பெருசா வித்தியாசமா தெரியல. அப்பதான் அவங்க முதுக செக் பண்ணி பார்க்கும்போது, அப்ப அவங்க முதுகுல ஜியாங்கோ டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட சீல் இருக்கு. அந்த கம்பெனி நேம பார்த்ததுமே இப்போதான் ஹீரோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹீரோயின் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்தப்போ எதுக்காக இந்த அளவு குடிச்சிட்டு வந்திருக்கான்னு ஹீரோ கேட்கும்போது, இன்னைக்கு எங்க கம்பெனி ஜியாங்கோ கம்பெனியோட கோஆபரேஷன் ஆயிடுச்சு, அதனால டீலை சக்சஸ் பண்ணதுக்காக எனக்கு 1 லட்சம் ரூபாய் போனஸ் கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அதை செலிப்ரேட் பண்ணதுக்காக குடிச்சேன்னு சொல்லி ஹீரோயின் அப்ப சொல்லிருப்பா. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் முதுகுல இருக்கிற அந்த சீல போட்டோ எடுக்கிறாரு. அப்பதான் ஹீரோயினை கண் விழிக்கிறாங்க. என்னாச்சு, இன்னமும் எதுக்கு தூங்காம உட்காந்துருக்கீங்கன்னு கேக்குறா. உன் முதுகுல ஒரு சீல் இருக்கே, இது எப்படி வந்ததுன்னு கேக்குறாரு. என்ன சீலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் முதுக திரும்பி திரும்பி பார்த்துட்டு, எப்படி இதையும் அந்த ஜியா தான் பண்ணிருப்பான்னு சொல்றா. என்ன ஜியா பண்ணிருப்பாளா,
உன் கம்பெனியோட பேரு லிண்ட்லேண்ட் இன்டர்நேஷனல் தானே, ஆனா உன் முதுகில் இருக்கிற சீல்ல என்ன கம்பெனியோட பேர் இருக்குன்னு நீயே பாருன்னு சொல்லிட்டு அவருடைய போன் எடுத்து காமிக்கிறாரு. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கா தடுமாற்றமா இருக்கு. அது வந்து இந்த சீல் என் கம்பெனியோட கோஆபரேஷன் இருக்கிற கம்பெனியோட சீல் தான். அந்த கம்பெனியோட மேனேஜர் கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம வீட்டுல நடந்த பார்ட்டிக்குமே வந்தாங்க. மேபி அவங்க கூட அந்த சீலை விட்டுட்டு போயிருக்கலாம்னு சொல்லும்போது அப்போ அந்த கம்பெனியோட மேனேஜர் தான் உன் முதுகுல அதை ஸ்டாம்ப் பண்ணானான்னு கேக்குறாரு. நீங்க எதுக்கு இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த கம்பெனியோட மேனேஜர் ஒரு பையன் கிடையாது, அவங்க ஒரு பொண்ணு. அவங்க பையனா இருந்தா நான் எப்படி அவங்கள பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருப்பேன்? உங்ககிட்ட நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல, தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயின் இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறம் ஹீரோவும் சாரிமா, நான் தான் உன்னை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், நீ எதுவும் நினைச்சுக்காத, போய் தூங்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் தூங்க போறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் தூங்காம அப்படியே ஹீரோயினே பாத்துக்கிட்டே இருக்காரு. ரோஹின், உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன், ஒரு பொய்ய மறைக்க நீ என்னெல்லாம் பேசிட்டு இருக்கங்கிறத நானும் பார்த்துதான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயின் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. உடனே ஹீரோயின் போன் எடுத்து பாக்குறாரு. அந்த போன் ஆனா லாக்கா இருக்கு, இருந்தாலும் மேல அந்த மெசேஜ் மட்டும் ஷோ ஆகுது. அந்த மெசேஜ்ல என்ன இருக்குன்னா, ரோயன் இன்னைக்கு நீ நல்ல வேலை பண்ண, உன் ஹேண்ட்பேக்ல இருக்கிறத உன் ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிட்டு போறான், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லியிருக்கு. ஹீரோவும் அது யார் நம்பரை என்ன எதுன்னு பார்க்கறதுக்காக போனை அன்லாக் பண்ணி பார்க்கறாரு. ஆனா போனை அன்லாக்கே ஆக மாட்டேங்குது. புதுசா ஹீரோயின் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல. அதுக்கப்புறம் ஹீரோயின் பேக்ல என்ன இருக்குன்னு அதை போய் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு போறாரு. அந்த ஹேண்ட்பேக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல நாய் கழுத்துல போடுவாங்க இல்லையா ஒரு பெல்ட், அந்த பெல்ட் தான் இருக்கு. அதை பார்த்துட்டு இதே எப்படியே ரோஹின் பேக்ல இருந்தது, நம்ம வீட்டுல நாய் கூட இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயின் முடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. உடனே போய் பெட்ல படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்து அவங்க போனை பாக்குறாங்க. அந்த போன்ல அந்த மெசேஜ் பார்த்ததுமே நல்ல வேலை என் ஹஸ்பண்ட் என்ன என் பேக்ல என்ன இருக்குன்னு பாக்கலன்னு சொல்லிட்டு கடகடன்னு போயிட்டு அவங்க பேக்ல இருக்கிற அந்த பெல்ட் எடுத்து எங்கேயாவது மறைச்சு வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஹீரோ வந்து இந்நேரத்துல தூங்க அம்மா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அதுவா, ரொம்ப தாகமா இருந்தது, அதான் தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே எப்படியோ ஹீரோயின் சமாளிச்சிடறாங்க. அப்படியே பொழுதும் விடுது. எப்போதும் போல ஹீரோ காலையில இருந்து பிரேக்ஃபாஸ்ட்ல ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஹீரோடைய சாப்பாடு எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவர்கிட்ட வைக்கிறாங்க. யூஸ்வலா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த எச்சில் சாப்பாடு அந்த மாதிரியான எந்த பாகுபாடும் இருக்காது, ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி தான் எது வந்தாலும் சாப்பிடுவாங்க. ஆனா இந்த தடவை அந்த சாப்பாடை ஹீரோயின் டேஸ்ட் பண்ணதால அதை சாப்பிடாம அப்படியே எடுத்து டஸ்ட்பின்ல தான் கொட்டுறாரு. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஹீரோ கிட்ட என்னாச்சுங்க, எதுக்கு சாப்பாடை டஸ்ட்பின்ல கொட்டிட்டீங்கன்னு கேக்குறாங்க. அந்த சாப்பாட்டுல ஈ விழுந்துச்சு, அதனால தான் டஸ்ட்பின்ல கொட்டிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை கிட்ட மட்டும் அப்பா வேலைக்கு போறமா பார்த்து பத்திரமா இருமான்னு சொல்லிட்டு போறாரு. இப்படி ஹீரோ தன்னை அவாய்ட் பண்ணிட்டு போறது ஹீரோயினுக்குமே நல்லா புரியுது. என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டு இருக்கேன், அந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க அதை ஏத்துப்பீங்களா என்னன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொன்ன அந்த கம்பெனி நேம் தான் சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ பின்னாடியே சத்தம் போடாம ஒரு பொண்ணு வந்து ஹீரோவா திடீர்னு பயமுறுத்துறா. யூயிங், உனக்கு எப்ப பாரு இதான் வேலையான்னு சொல்லி அந்த பொண்ணை திட்டிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஆமா உனக்கு ஜியாங்கோ டெக்னாலஜி கம்பெனி பத்தி எதுவும் இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு கேக்குறாரு. அந்த கம்பெனியோட பேரை கேட்டதுதான் இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி தடுமாறுறா. என்னாச்சு, அந்த கம்பெனியோட பேரை சொன்னதும் எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்றேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு அது வந்து நீங்க சொன்ன அந்த கம்பெனி போனோகிராஃபிக் லைவ் ப்ரோகாஸ்ட் பண்ற கம்பெனின்னு சொல்றா. அதாவது தவறான வீடியோக்குள்ள மேக் பண்ற மாதிரியான கம்பெனி. அதை கேட்டதும் ஹீரோக்கு ஒரே ஷாக் இருக்கு. என்ன சொல்ற, அந்த மாதிரியான கம்பெனின்னு கேக்குறாரு. டாக்டர், இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க, நான் ஜஸ்ட் கேள்விப்பட்டதான் உங்ககிட்ட சொன்னேன், அது ஒருவேளை பொய்ய கூட இருக்கலாம் இல்லையா, இருங்க நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி பத்தி உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு போறா. அந்த மாதிரி ஒரு தவறான விஷயத்தை மேக் பண்ற கம்பெனியோட ரூயன் கம்பெனி எப்படி கோஆபரேஷன் இருக்க முடியும்? அப்ப இதுல ஏதோ ஒரு சம்திங் இருக்குன்ட்டு மறுபடியும் அந்த கம்பெனியோட நேர்மை இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அந்த கம்பெனியோட போன் நம்பர் கிடைக்குது. உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி நாங்க சின்சோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க கம்பெனியோட மேனேஜர் எங்க கிட்ட செக்அப்காக வந்தாங்க, அந்த ரிப்போர்ட்டுமே வந்துருச்சு, மேடம்கிட்ட சொல்லி கொஞ்சம் வர சொல்றீங்கன்னு சொல்றதுக்கு மேடமா, ஓ மேனேஜர் சார் தான் சொல்றீங்களா, சரிங்க சார் நான் மேனேஜர் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதை கேட்கும் போது இங்க ஹீரோக்கா வெறி ஆகிட்டு இருக்கு. அப்ப ரூயன், நீ என்கிட்ட போய் சொல்லிருக்கல, அந்த மேனேஜர் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தானே ஹீரோயின் சொல்லிருப்பாங்க, இப்போ பையனு தெரிய வந்ததுமே நேரா ஹீரோயினை பக்கம் தான் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா கார் பார்க்கிங்ல இவங்க காரை நிப்பாட்டுற இடத்துல வேறொரு கார் நிப்பாட்டி இருக்கு. ஆல்ரெடி டென்ஷன்ல போயிட்டு இருக்க ஹீரோவுக்கு இது வேற பெரிய தலைவலி இருக்கு. உடனே அங்க இருக்கிற செக்யூரிட்டி கூப்பிட்டு என்னுடைய பார்க்கிங் ஏரியாவில் யார் காரை நிப்பாட்டுன்னு சொல்லி ஆச்சா புச்சன்னு கத்திட்டு இருக்காரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டியும் அந்த காரை உங்க வைஃப் தான் சார் டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க தான் அங்க பார்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. என்ன என் வைஃப் எனக்கே தெரியாம கார் வாங்கியிருக்காளான்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாம சிசிடிவி கேமராவும் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த செக்யூரிட்டி சொன்ன மாதிரி ஹீரோயின் தான் அந்த காரை வந்து பார்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமா அந்த மானிட்டர்ல தெரிய வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இன்னொரு பிளாக் கலர் கார்ல ஒரு ஆள் இறங்கி வந்து ஹீரோயின் கூட உள்ள போறாரு. டாக்டர், இங்க பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல உங்க வைஃப் தான் அந்த காரை பார்க் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம இப்போலாம் நம்ம அபார்ட்மெண்ட்ல என்னதான் நடக்குதுன்னே தெரியல. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நான் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தப்போ ஃபேமிலி கேர்ள் மாதிரி இருந்தா நம்ம அபார்ட்மெண்டோடைய படிக்கட்டுல நின்று ஒரு ஆளை ஹக் பண்ணி ஃப்ரெஞ்ச் கிஸ் பண்ணிட்டு இருந்தா. அன்னைக்கு நான்
போட்டோ கூட எடுத்தேன், ஆனா அந்த பொண்ணுடைய முகம் மட்டும் எனக்கு சரியா தெரியலன்னு சொல்லிட்டு அவன் எடுத்த அந்த போட்டோவுமே ஹீரோ கிட்ட காமிக்கிறான். அந்த போட்டோவை ஹீரோவும் பாக்குறாரு. அது பார்க்கும்போது தன்னுடைய வைஃப் ரோயின் மாதிரியே இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் பார்ட்டி நடந்ததா சொன்ன அன்னைக்கும் இதே மாதிரி இதே கலர்ல தான் ட்ரெஸ் போட்டு இருந்திருப்பாங்க. ஆல்ரெடி குழப்பத்துல இருந்த ஹீரோவுக்கு இதை பார்த்ததுமே அப்போ தன்னுடைய வைஃப் தான் தனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான்னு கன்ஃபார்மே பண்ணிக்கிட்டு, அது மட்டும் இல்லாம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஒரு ஆள் கூட வீட்டுக்குள்ள போனா, இப்ப போனா அவனை கையும் களமா பிடிச்சிடலான்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல. அந்த செக்யூரிட்டி டேபிள்ல ஒரு நைஃப் இருக்கு. அந்த நைஃப் எடுத்துக்கிட்டு நேரா அவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போறாரு. அங்க வீட்டுக்கு போனா ஹால்ல குழந்தை தான் உட்காந்துருக்கா. என்னாச்சுமா எதுக்கு இங்க உட்காந்துருக்கேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு அந்த குழந்தையும் அம்மா கதவை லாக் பண்ணிட்டு ரூமுக்குள்ள இருக்காங்க, கதவே திறக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிடுறா. ரோயன், நீ இவ்வளவு ஒரு கேவலமான பொண்ணா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீ பெத்த பொண்ணு கூட கேர் பண்ணாம எவ்வளவு தைரியம் தான் உன்னுடைய அந்த அவனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து ஹூக்கப் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கிட்ட இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருமா, அப்பா அதே வந்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல போறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆனது, அவங்க போட்டோ ஷூட் பண்ணது, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெருக்கமாகட்டும் எல்லாத்தையுமே அப்படியே நினைச்சு பார்த்துக்கிட்டே தான் போறாரு. அவங்க பெட்ரூம் கிட்ட போயிட்டு கதை ஓபன் பண்ணி உள்ள போனா அங்கங்க ஹீரோயின் ட்ரெஸ் தான் கீழே விழுந்து கிடக்கு. உள்ளர ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்காங்க. பெட்ரூம்ல இல்லனா எப்படி இருந்தாலும் அவன் பாத்ரூம்ல தான் இருக்கணும், வெளியில வந்தானா அவனை ஒரே போட போட்டலான்ட்டு கையில கத்தியோட ரெடியா நிக்கிறாரு. அப்பதான் ஹீரோயினும் குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வராங்க. கதவு ஓபன் ஆகுது. உடனே ஹீரோ குத்த போறாரு. ஆப்போசிட்ல ஹீரோயின் தான் நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் பயத்துல உறைஞ்சு போன ஹீரோயினும் ஹீரோ கிட்ட என்னங்க கத்திய வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. உன் கூட வீட்டுக்குள்ள வந்தானே அவன் எங்கன்னு கேக்குறாரு. நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு கூட எனக்கு புரியலன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எதுவுமே பேசல. அடுத்த ரூமை தேடி எங்கடா இருக்க வெளியில வரேன்னு சொல்லி கத்திக்கிட்டே ரூம் தேடிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே ஹீரோயினும் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து ஹீரோ கிட்ட என்னங்க ஆச்சு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயினை பிடிச்சி ஏட்ட தள்ளி விட்டுட்டு லாஸ்டா ஒரு ரூமை ஓபன் பண்ண போறாரு. ஆனா அந்த ரூமை ஓபன் பண்ண ஹீரோயின் விடாம இந்த ரூமை நீங்க ஓபனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசினதெல்லாம் கேட்கல. ஹீரோயினை பிடிச்சி ஏட்ட தள்ளி விட்டுட்டு அந்த கதவை ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள ஹீரோனுடைய ஃப்ரெண்ட் ஜியா தான் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. அவ அங்க ஹீரோ பார்த்ததும் கையாமேனு கத்திட்டு இருக்கா. உடனே அந்த கதவை லாக் பண்ணிட்டு வெளியில வந்து கடகடன்னு போயிட்டு பால்கனி எட்டி பாக்குறாரு. அப்பதான் இதுக்கு முன்னாடி சிசிடி கேமரால பார்த்தா ஹீரோயினை மீட் பண்ண வந்த அந்த ஆளுடைய காரு போயிட்டு இருக்கு. கடுப்புல அந்த கத்தியை தூக்கி போட்டுட்டு எவ்வளவு ஃபாஸ்டா தப்பிச்சு போயிட்டான் பாருன்னு சொல்லிட்டு இருக்கா. பின்னாடியே வந்த ஹீரோயினும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஜியோ அங்க வந்துட்டு ஹீரோவை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. என்ன சொல்ல கேட்காம எதுக்கு நீங்க அந்த ரூமுக்குள்ள போனீங்க, ஃபர்ஸ்ட் ஜியா கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா, நீ பெத்த பொண்ணு கூட கேர் பண்ணாம இப்போ என்கிட்ட வந்து என்ன ப்ளேம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு அதுக்குள்ளே அந்த ஜியாவும் என்ன ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னு கேக்குறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ஒருத்தவன் வந்துட்டு போனானே அவன் அந்த ஜியாங்கு கம்பெனியோட மேனேஜர் தானான்னு கேட்க ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மேனேஜர் தான் வந்துட்டு போனாரு. மேனேஜர் ஒரு ஆணுன்னு சொன்னா நீங்க கோவப்படுவீங்க, அதனாலதான் அவங்க ஒரு பொண்ணுன்னு சொல்லி உங்ககிட்ட போய் சொன்னதா ஹீரோயின் சொல்றாங்க. அப்போ அந்த மேனேஜர் தான் அன்னைக்கு நைட்டு முதுகுல அந்த ஸ்டாம்பை ஸ்டீல் பண்ணாரு அப்படிதானே அப்படின்னு ஹீரோ கேட்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 7 வருஷம் ஆகுது, இந்த 7 வருஷத்துல இன்னமும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே வரலையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆக அதுக்குள்ள அவங்களுடைய அந்த பொட்டி குழந்தையும் ஓடி வந்து அப்பா எதுக்காக அம்மாவை நீங்க புலி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோயினும் குழந்தைய சமாளிச்சு உள்ள தூக்கிட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஜியா ஹீரோ கிட்ட சரி இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும், அன்னைக்கு நைட்டே பார்ட்டில என்ன நடந்ததுன்னு தெரியணும் அவ்வளவுதானே. அன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுல நடந்த பார்ட்டில மேனேஜர் பேங்க் வந்திருந்தாரு, ஆனா அவர் மட்டும் வரல, எங்க கூட வேலை பார்க்குற எல்லா பொண்ணுங்களுமே தான் வந்திருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணணும், நல்லா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் டின்னர் முடிச்சுட்டு அந்த மேனேஜருமே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அன்னைக்கு அவர் போகும்போது தெரியாம அவருடைய சீலை இங்கேயே மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ அவர் வந்தது கூட அந்த சீலை திரும்பி வாங்கிட்டு போகதான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு உங்க வைஃபோடைய முதுகுல ஸ்டாம்ப் பண்ணது கூட நான் தானே சொல்றா. இப்போதான் ஹீரோவுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகுது. அப்ப நம்ம தான் ரூயனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோமோ நினைச்சிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் கிட்ட அவங்க கையை பிடிச்சி சாரி ரூயன், நான் உன்னை டவுட் பட்டிருக்க கூடாது, எல்லாமே என்னுடைய மிஸ்டேக் தான் சொல்லிட்டு போறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் இந்த ஜியா ஹீரோனி கிட்ட இன்னைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போய் உன் புருஷனையே முட்டாளாக்கி இருக்கேன், அன்னைக்கு நைட்டு நடந்த உண்மையை மட்டும் உன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லியிருந்தேன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு கேக்குறா. என்ன நடந்தது, அன்னைக்கு நைட்டு எதுவுமே நடக்கலன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு ரூயன் உன் ஹஸ்பண்டா ஏமாத்தின மாதிரி என்னையும் ஏமாத்த ட்ரை பண்ணாத, அன்னைக்கு நைட்டே பார்ட்டி முடிச்சு நானும் மத்த கேர்ள்ஸும் போனதுக்கு அப்புறமும் நீ அந்த மேனேஜர் வேன் கூட ரூம்ல இருந்த, அதோட உன் முதுகுல இருக்கிற அந்த சேல் கூட நான் பண்ணவே கிடையாது. இப்படி உன்கிட்ட இருக்கிற உன்னுடைய சீக்ரெட்லாம் உன்னுடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாம இருக்கணும்னா இப்போ நீ கோஆபரேஷன் பண்ணிருக்கல அந்த ஜியாங்கு கம்பெனி, அந்த கம்பெனில இருந்து கிடைச்ச போனஸ் எனக்கு வரணும், அதே மாதிரி அந்த கம்பெனியோட எல்லா ப்ராஜெக்டும் எனக்கு வரும்னு சொல்றா. இப்போ ஹீரோனிக்குமே வேற வழி இல்ல, எங்க தன்னுடைய சீக்ரெட் வெளியில வந்துருமோட்டா அவகிட்ட நீ கேட்ட ஆஃபர் எல்லாத்தையும் உனக்கே கொடுத்தாரு, ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி மட்டும் என் ஹஸ்பண்ட் கிட்ட எதுவும் சொல்லிடாதன்னு சொல்றாங்க. இதுக்காக ஹீரோயின் இப்படி சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க கிட்ட அப்படி என்னதான் பெரிய சீக்ரெட் மறைஞ்சிருக்குன்னு இதுக்கப்புறம் வரக்கூடிய நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ so much and see you.